அனைவருக்கும் வணக்கம். என் தாத்தா ஓர் பம்பை கலைஞர். என் அப்பா ஓர் தவில் கலைஞர். எங்க மாமா ஓர் தவில் கலைஞர். எங்க மச்சான் ஓர் நாதஸ்வரம் கலைஞர். எங்க சித்தப்பா ஓர் உரிமை கலைஞர். நான் ஒரு தவில் கலைஞர். தவிலும் நாதஸ்வரமும் மங்கள இசைக்கருவிகள். தவிலும் நாதஸ்வரமும் திருமண வீட்டுகளிலும் விழாக்களிலும், கோவில்கட விழாக்களிலும், கோவில் கும்பாச விழாக்களிலும் இசைக்கப்படும். தவில் செய்வது எப்படி? முதல்ல நான் கறிக்கடையில் போய் ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலும் வாங்கிட்டு காய போடுவேன். காய போட்டு இந்த வளையத்தை வச்சு வட்டம் போடுவேன். வட்டம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுக்கிடுவேன். ஊற வச்சுட்டு நான் புளியங்கொட்டை பசை தயாரிப்பேன். புளியங்கொட்டையை எடுத்து நொறுக்கி நறுந்து ஊற வச்சு அரைச்சி காப்பேன். காய்ச்சி வளையத்தில் வச்சு கொஞ்ச நேரம் காய வச்சு அடுத்தாக்கல மிஷினில் தோலை ஃபுல்லாக உரிப்பேன். அடுத்தாக்கல மிஷினை வச்சு ஒட்ட வச்சுடுவேன் தோலில். அடுத்தாக்கல 2 நாள் காய வச்சுக்கிடுவேன். அடுத்தாக்கல 3வது நாள் ஆட்டுத்தோல் மேலோடி ரவுண்டாக வெட்டி அடுத்தாக்கல ஒட்டி வச்சுக்கிடுவேன். அடுத்தாக்கல காய வச்சு 11 கண்ணு போட்டு அடுத்தாக்கல கண்ணை சொருவி கம்பியை இந்த சைடு அடிச்சிடுவேன். தெரியக்கூடாதுன்ட்டு உரம் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.